லிஃப்ட் கிடைக்குமா? வாங்க நண்பர்களே போவோம் முயற்சி திருவினையாக்கும். தாத்தா தோலப்பூருக்கு எப்படி போகிறது? தோலப்பூர் மருதுமலைக்கு போறதுக்கு எப்படி ரூட்டு? இல்ல லிஃப்ட் அடிச்சு போறேன், நடந்து போறேன். நடந்து அதுலயே போ. நேராவா? ஆமா, கரைச்சி போனீங்கன்னா மருதுமலை. ஓகே, கரைச்சி போனது மருதுமலை. சரி வரேன். நேராக நடந்து போகணுங்க டிஆர்எஃப். 2023 வந்தோம். ரிட்டன் நான் வரவே இல்லைங்க மருதுமலைக்கு. 3 வருஷமாக நான் இன்னும் வரவே இல்லை மருதுமலைக்கு. இப்போ ரிட்டன் பார்த்தீங்கன்னாங்க மருதுமலை கிளம்பி இருக்கும். அதனால் ரூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க மறைஞ்சிருச்சுங்க. அதாங்க ஒருத்தவங்கிட்டே கேட்டு போயிட்டு இருக்கிறேன். வாங்க அப்படி கிராஷ் பண்ணி அந்த ரோட்டில் நிற்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூட்டில் நின்றுட்டு லிஃப்ட் அடிக்க ஆரம்பிக்கலாங்க. கொஞ்சம் முன்னாடி போனோடனே பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் இருக்குது. ஃபுல்லாக விஜயோட இதாக இருக்குது, கட்சி கொடியாக இருக்குது. இதெல்லாம் பற்றி பேச வேண்டாம், வாங்க அப்படியே முன்னாடி போகலாம். டிஆர்எஃப் இப்போ கரெக்டாக நம்ம இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னாங்க வடவழி பஸ் ஸ்டாண்டு கிட்ட கரெக்டாக வந்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டே பார்த்தீங்கன்னாங்க நம்ம நொய்யலாத்துலேருந்து வடவழி வந்துட்டுங்க. இப்போ வடவழியிலேருந்தே கரெக்டாக மருதுமலை போகிறோமா பார்க்கலாம், இல்லைன்னா அங்கேருந்து வேற ஒரு லிஃப்ட் அடிக்க முடியுதான் பார்க்கலாங்க டிஆர்எஃப். இப்போ வாங்க இதை வண்டி வருதா கேட்டு போகலாமா பார்க்கலாம். எங்கே போகிறாருட்டுக்குதுங்க, ஏதாவது லிஃப்ட் கிடைக்குதா பார்க்கலாங்க. என்ன காவல்துறை எங்க வண்டி வருது? இதோ இங்கேருந்து மருதுமலை தெரியுது பாருங்களேங்க. கிடைக்குமா கிடைக்குமா? யாரும் லிஃப்ட் தர மாதிரி இல்லைங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம வடவழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னாங்க ஒன்றும் யாருமே தரலைங்க. அதுதான் வர பார்த்தீங்கன்னாங்க கப்புள்ஸோட தான் வராங்க, சிங்கிளாக யாருமே வர மாட்டேங்கிறாங்க. எலக்ட்ரிக் வண்டியிலலாம் போக முடியுமா? எலக்ட்ரிக் வண்டியில் தான் போகிறாரு. பின்னாடி சீட்டும் கூட இல்லை அவருக்கு. இதோ இவரும் கூட போகிறாருங்க இந்த வண்டி. ஐயோ இவரும் சொல்லக்கூடாது, அவங்க ஒரு ஃபுல்லாக போகிறாங்க. இன்னும் வண்டி வர மாதிரி தெரில. ரோட்டில் ஒரு வண்டி ஜம்முன்னு இருக்குதுங்க. ஆனால் மருதுமலை போகிற ரூட்டெல்லாம் எல்லோரும் கப்புள்ஸோட தான் போகிறாங்க வருங்க. அண்ணனா பஸ் வேறு போகுது, 70 நம்பர். ஓகே டிஆர்எஃப், நான் லிஃப்ட் அடித்தா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அடிக்கலைன்னா அப்படியே நடந்து போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே வாங்க. நான் லிஃப்ட் கிடைக்குமா? கொஞ்சம் நான் தள்ளிட்டு வரேன்டா. அண்ணன் கிட்ட பார்த்தீங்கன்னாங்க விளையாட்டா லிஃப்ட் கேட்டேன். நானே சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன், என்கிட்ட லிஃப்ட் கேட்குறியான்னு கேட்குறேன். வா இங்கேருந்து பார்க்குறக்கு மழை போகிறங்களேங்க, எப்படி தெரியுதுன்னு ஜம்முன்னு தெரியுதுங்க. உடனே அந்த மலைக்கு போவேன்னு தோணுது. வாங்கடி போடலாம். பார்க்குறாங்களே எல்லோரும் குரு குருன்னு ஒன்றாவே. ஆனால் லிஃப்ட் கிடைக்குமா? செருப்படி வேணால் கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குது அவர். ஒரு அப்பாச்சி போகுதுங்க, பேசாம கேட்டிருக்கலாம். கிடைக்குமா கிடைக்குமா லிஃப்ட் கிடைக்குமா 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 லிஃப்ட் கிடைக்குமா? பார்த்துட்டே போறாரு, லிஃப்ட் தர மாட்டாரா? எல்லாரும் என்னதாங்க பார்த்துட்டு போறாங்க. டிஜே கேமரா வச்சு ப்ளாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன்னா, அதனால எல்லாரும் என்னதான் பார்த்துட்டு போறாங்க. பஸ் வேற போகுது, பஸ்ஸில் வராங்க, ஏறி போயிடலாமா பார்க்குறேன். டிஆர்எஃப் இங்கே பார்த்தீங்கன்னாங்க மோர் கடை இருக்குது, கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போகலாமா பார்க்குறேன். கையில் காசு இல்லை, மோர் எவ்வளோண்ணா? மோர் கூழு மோர் குடிக்க போகிறோங்க நம்ம. டிஆர்எஃப் பார்த்தீங்கன்னாங்க மோர் வாங்கியாச்சு, மோர் குடிக்க போகிறாங்க. சைடிஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நிறைய வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னாங்க சாப்பிட போகிறோங்க. வாங்க அப்படியே நான் உங்களுக்கு சாப்பிட வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா மோர் குடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மருதமலை கிளம்பிட்டோங்க. போகிற வழியிலலாம் ரெஸ்ட் எடுத்து போகிறோம். லிஃப்ட் யாராச்சும் தருவாங்களா பார்க்கலாம். யாராச்சும் தந்தாங்கன்னா பரவாயில்லைங்க. கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. வீடியோ பார்த்து அப்புறம் சும்மா சொன்ன ப்ரோ வீடியோக்காக. பெட்ரோல் பங்க் வேறு வந்துருச்சு. யாருமே லிஃப்ட்டு தர மாட்டேங்கிறாங்க. நடந்து தாங்க போயிட்டு இருக்கிறோம். தராங்களா பார்க்கலாம். ஓகே டீரம் தந்தாங்கன்னா வீடியோ பண்ணிட்டு பண்ணுறேன். வாங்க நண்பர்களே போவோம். முயற்சி திருவினையாக்கும். முடிஞ்சா சாதிக்க முடியும். எங்கே நாம் போகிறோம் மருதமலைக்கு. சும்மா நான் பாட்டுக்கு வளரிட்டு வந்துட்டு இருக்கிறேங்க. டிஆர்எஃப் லிஃப்ட்டு யாரும் தரல. பார்க்கலாம். தர வரைக்கும் முயற்சி பண்ணலாங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றிப்படும். நடந்து போகிறதால எனக்கு ஒரு சப்பா மேட்ருங்க டிஆர்எஃப். பார்க்கலாம் லிஃப்ட்டு தராங்களா தரலையா. போடுங்க. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாய் போவோம். முயற்சி திருவினையாக்கும். முடிஞ்சா டிஆர்எஃப் நான் பார்த்தீங்கன்னாங்க யாருமே நம்மளுக்கு லிஃப்ட் தரல. சொல்லி இங்கே ஆள் இருக்கிறாங்க, கேட்டு பார்க்கலாங்க. தாத்தா டோலப்பூருக்கு எப்படி போகிறது? எங்கே? டோலப்பூர். என்ன டோலப்பூர்? நமக்கு தெரியாதாங்க. நீ அங்கே போய் கேள்வி. மருதமலை ரோட்டு இதுதான் மருதமலை ரோடு. நீ அங்கே போய் ஆட்டோக்கார கேள்வித்தாங்க. மருதமலை ரோடு தெரியுது. போகும். என் ஃப்ரெண்டு இருக்கிறான் ஓட்டோ. இந்த பிறண்டு ஆனைக்குட்டியெல்லாம் நமக்கு ஆட்டோக்கார போய் கேளப்ப நமக்கு தெரியாது. இந்த நீ சொல்ற நியாயமல்ல. மருதமலை தான் போகும். டோலப்பூர் எங்க இருக்கிறாங்க? டோலப்பூர் நீ ஆட்டோக்கார கேட்டா தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஆட்டோ இங்கே அது கொஞ்சம் முன்னால போட்டாங்க. ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க. அவரும் டென்ஷன் இல்லை. நமக்கு தெரிஞ்சாதான். கோயம்புத்தூர். அட நாமளும் கோயம்புத்தூர் கண்ணு. நான் நமக்கு தெரிஞ்சாதான் சொல்லுவேன். தெரியலன்னா நீ என்ன செய்வேன்? தெரியலன்னா நீ அங்கே போன்னு சொல்ல முடியாது. ஆட்டோக்காரரு அங்கே வாடகைக்கு போவாங்க. ஆட்டோக்காரர் கேட்டால் அந்த பதில் சொல்லுவாங்க. அங்கேயே போய் நீ இப்போ என்ன பதில் சொன்ன? என்ன சொன்ன? டோலப்பூர் மருதமலை. இதுதான் மருதமலை ரோடு. போதுமா? நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. பஸ் அங்கே நிற்கும். ஏன் அவன்கிட்ட தங்க நான் கோவமில்ல பண்ணல. இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சதான் சொன்னேன். எனக்கு அதுக்கு வேண்டி அங்கே இங்கே போகணும்னு சொல்ல முடியாது. என்ன கேமரா வச்சிருக்கிறேன். இந்த வீடியோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் யூடியூப்ல வரும். அது ஆட்டோக்கார அங்கே நிற்பாங்க. ஆட்டோக்கார கேட்டா வர இவனும் ஒரு ஆட்டோக்காரன். விடுங்க நான் போய்க்கிறேன். ஒரு ஆட்டோக்கார இருப்பாங்க. கேளு. அதுக்கு நன்றி சொல்லி அவர் பார்த்தீங்கன்னாங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. நான் செல்ற ஊரே தரலைங்க அவருக்கு. விடுகிட்டே சும்மா இந்த போகிற இடத்துல எல்லாம் ஒரு ஃபன் பண்ணி விட்றது தான் வேலையே. சரிங்களாங்க வாங்க போகலாம். அவரே ஆட்டோக்கார போய் கேளு. அவருக்கு தெரியல உண்மையாதான். போய் ஆட்டோக்கார் கேளுங்க கேட்குறாங்க. உண்மையாதாங்க. கோயம்புத்தூரெல்லாம் வந்தால் நீங்கள் ஆட்டோக்காரங்க கேங்க கரெக்டாக போய் விடுவாங்க. சரி வந்தாச்சு. என்னடா எங்கே பார்த்தாலும் டிவி கேட்கக்கூடியா இருக்குது. மருதமலை பக்கத்தாலே டிவி கேட்கக்கூடி பறக்க விட்ருக்காங்க. லிஃப்ட் என்னாச்சு இப்போ என்னாச்சு அரெஸ்ட் தாங்கடா. எவ்வளோ தூரம் வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரமாக நான் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறேன். அங்கே கம்மங்கூழ் குடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் நடந்தே வந்துட்டுருக்கிறேன். நிறைய பேர்த்துக்கிட்ட லிஃப்ட்டு கேட்டேங்க. யாரும் இன்னும் லிஃப்ட் தரல. சரி லிஃப்ட்டு தரலைன்னா கூட பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு மூஞ்ச காட்டிட்டு போகிறாங்க. சிலவங்க கூட சிரிச்சுட்டு நான் இப்படி தாப்பா போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சிலவனா இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சங்கட்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்டயே பைக் இல்லை. நாங்கள் பைக் இல்லாதனால தான் நாங்களே லிஃப்ட் அடித்தாலும் நடந்து போயிட்டு இருக்கிறோம். லிஃப்ட்டு தந்தால் தான் என்னாச்சுங்க. போகிற வழியில் கொஞ்சம் இறக்கி விட்றது தான் லிஃப்ட்டு. அவங்க போகிற ரோட்டில் அங்கே போயிட்டு நாங்கள் கேட்குற இடத்துல இறக்கி விட்டால் போதும். ஏன்னா சொல்ல முடியாதுங்க லிஃப்ட் அடித்து போகிறவங்க வாழ்க்கையெல்லாம். சரி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் சுற்றி பார்த்து ட்ராவல் பண்ணுறது தாங்க எங்கள் லைஃபு. எனக்கு இந்த ட்ராவலில் வந்து என்ன பேசுறதுன்னு தெரில. நான் லிஃப்ட்டு கிடச்சோன்னே பேசுகிறேன். இல்லைன்னா நடந்தே போயிடுவேன் நான். யாரோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஒரு 3 நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் தானே கிடைக்கும்.
டிஆர்ஆஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மருதமலை வந்தாச்சு. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னாங்க அவர் போக வேண்டிய ரூட் அங்கங்க, நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா மருதமலை வந்து இறக்கி விட்டு போயிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இத்தனை நேரம் ஒரு கஷ்டப்பட்டு நடந்து வந்ததுக்கு. மருதமலை வந்தாச்சுங்க. பாருங்க மழை ஜம்முன்னு இருக்குதுங்க. சொல்லி அந்த ப்ரோக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் போக வேண்டிய ரூட்டு வேறங்க, என்னை வந்து இங்கே முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டு போகிறாருங்க. இந்த மாதிரி உள்ளங்களெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கோன்னு. வாங்க டிஆர்எஃப், நான் மலை மேலே போகிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. போகலாம். டிஆர்எஃப் மருதமலை சும்மா வேற மாதிரி தெரியுதுங்க. நானே எதிர்பார்க்கல மழை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஜம்முன்னு தெரியுதுங்க மருதமலை. இப்போ ரிட்டன் ஓடியே போய் ஆகணும் மருதமலை மேலே எல்லாம் போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த மலை மேலையெல்லாம் விடுவாங்களா? எத்தா பெரிய மலையும் பாருங்களேங்க. வாங்க டக்குன்னு போகலாம் மருதமலை ஏறிச்சு பார்க்குறக்கு. மருதமலைக்கு வர பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்களா இருக்குது. மலை மேலே பார்த்தீங்கன்னாங்க இந்த ரூட்டில் தாங்க போகணும் கரெக்டாக. பஸ் ஸ்டாண்டு இந்த சைடு இருக்குது, நம்ம இந்த சைடு போகணுங்க. இங்கே நிறைய திருமணமெல்லாம் ஆக மாட்டேங்குது, நிறைய கப்புள்ஸ் எல்லாம் நின்றுக்கிறாங்க. காட்ட வேண்டாம் அவங்களெல்லாம். இங்கேயும் ஒரு சில வீடெல்லாம் இருக்குது. பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வீடு தான். இங்கே பாருங்களேங்க ஜம்முன்னு வரைஞ்சி வச்சுருக்காரு முருகரை. நீங்கள் தான் வரைஞ்சிங்களா? எத்தனை நேரம் ஆகுது வரையிருக்கு? அது வரைய ஒரு 2 மணி நேரம் ஆகும். சூப்பராக இருக்குது முருகர், பயங்கரமாக இருக்குது. போடுவேன், ஒரு பஸ் நின்னதுனால ஆஃப் சைஸில் போகுது. இங்கே பஸ் நிற்குமா? அதுதானே பஸ் ஸ்டாண்ட்? இல்லை, இங்கே பஸ்ஸு ட்ராவல்ஸ் டூர் வண்டி நின்னதுனால அப்படியே ஆஃபாக போட்டு கட் பண்ணி போட்டாச்சு. சரி, நான் மேலே போயிட்டு வந்தேன், முருகரை பார்த்துட்டேன், வரேன் உங்களுக்கு பார்த்து. ஜம்முன்னு இருக்குதுங்க, பயங்கரமாக வரைஞ்சிருக்காரு. இதோட பெருசாக வரைவாரம்மா, இப்போ சின்னதாக வரைஞ்சி வச்சுருக்காருங்க. போயிட்டு வந்துட்டு அண்ணனுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க மருதமலை என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. இப்போ மேலே ஏற போகிறோம். செருப்பெல்லாம் இங்கே வருது. செருப்பு என்னதுக்கா? எவ்வளோ வரும் ஸ்டாண்டுக்கு? சேஞ்ச் வச்சுருக்கீங்களா? முன்னாடி ஒரு அண்ணா கேட்டார், அவருக்கு கொஞ்சம் கொடுக்கும். செருப்பு வரத்துல தான் காசு கொடுக்கணும், வரும்போது தான் காசு. ஓகே, முன்னாடி ஒரு அண்ணா இருக்கிறாரு, போடு இங்கே போட்டு. ஓகேங்க, செருப்பு போடுறதுக்குள்ள காசு கேட்குறாங்க. வேண்டாம், நம்ம மேலே போய்க்கு அதிகாரம். வாங்க கரெக்டாக போகும்போதே முருகர் ஒரு பக்கத்தால் 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கு பேரெல்லாம் தெரியாதுங்க. டிஆர்எஃப் மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் என்னை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு நானே சொல்லிக்குவேங்க. நாங்கள் போன டைம் வரும்போது பார்த்தீங்கன்னாங்க அந்த பஸ்ஸெல்லாம் போகுது இல்லைங்க டிஆர்எஃப், அந்த ரூட்டில் தாங்க நம்ம போன முறை வரும்போது நடந்து போயிட்டு இருந்தோம். இப்போ நான் இந்த ரூட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னாங்க. சொல்லி செம ரிஸ்க்குங்க அந்த ரூட்டு. டிஆர்எஃப் அப்படி பார்த்தீங்கன்னாங்க மலைக்கு கொஞ்சம் பாதி வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஒரு கருப்பராயன் கோயில் இருந்துச்சு. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க சாமி கும்பிட்டு மழை வேறு சடன்னு போய் ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த கோயிலில் தாங்க சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடிக்கிற மலைக்கு பார்த்தீங்கன்னாங்க வேறு அருமைங்க இப்படி கொடுத்துருங்க. நின்றுட்டு அப்படியே மேலே போகலாங்க. டிஆர்எஃப் அண்டு ஃபைனலாக வந்து ரீச் ஆயாச்சுங்க. எவ்வளோ படி? 500 படியா இல்லை எத்தனை படின்னு தெரியலைங்க. கரெக்டாக 500 போட்டிருக்காங்க. ஃபைனலாக எப்படியோ வந்து ரீச் ஆயாச்சுங்க. இது பார்க்கும்போது தாங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. டிஆர்எஃப் எல்லோரும் பார்த்தீங்கன்னாங்க மலை ஏறிட்டு இருக்கிறாங்க, படி ஏறிட்டு இருக்கிறாங்க. மழை தாங்க வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில். எப்படி போகணும்னு தெரியலிங்க. எப்படி போகணுமா இது எப்படி போகணுமா போகலாம். வேற மாதிரி இருக்குதுங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு.
வாங்க டிஆர்எஃப் அப்படியே மேலே போயிட்டு விளாடுவோம். சரி எங்க டிஆர்எஃப் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தேங்க. இதுக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு இன்னொரு வாட்டி வந்திருக்கேன். இதோ பாம்பாட்டி சித்தர் குகைன்னு போட்டிருக்கு இல்லைங்க, கீழே போய் பார்க்கலாங்க. நான் போன டைமே வந்தேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பாதியாக தான் காட்டியிருப்பேன். இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். நம்ம ஆக்ஷன் கேமராவில் வேறு ஸ்டோரேஜ் ஃபுல்லுங்க, அதனால தாங்க மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது இப்படி தாங்க போகணும் பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு. சில வேறெல்லாம் இப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பாட்டி சித்தர் தான் இந்த கோவிலில் கட்டினாராமா இந்த மருதமலையை. அப்படி சொல்கிறாங்க. நான் வரும்போதுக்கே பேசிகிட்டு இருந்தாங்க, இடமே பார்க்குறதுக்கு சும்மா த்ரில்லிங்காக இருக்குது இல்லைங்க. சில பேர் அப்படி தாங்க சொல்கிறாங்க. சரிங்க, நான் கீழே போயிட்டு ப்ளாக் பண்ணிட்டு பண்ணுறேன். ஏன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே உழுகுற மாதிரி இருக்குதுங்க. வலி கொடுத்துருச்சுன்னா அவ்வளோதான். இதோ யாரும் தண்ணி வருதுங்க. டிஆர்எஃப் உங்களுக்கு படியிலே நான் சொன்னேன் இல்லைங்க, குட்டி குட்டியாக ஏதோ கட்டி வச்சுருக்காங்கன்னு. இதோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாங்க ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. இதுக்கு எதுக்காக கட்டி வச்சுருக்காங்க இல்லைங்க, காசெல்லாம் வச்சுருக்காங்க, 10 ரூபா காசுலாம். இது எதுக்காக கட்டுறாங்க இல்லைங்க, இது எதுக்காக கட்டி வச்சுருக்காங்க? வீடு கட்டுறக்கு. அதுக்கு எதுக்கு மேலே காசு வச்சுருக்காங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வீடு கட்டுறதுக்காக கட்டி வச்சுருக்காங்களாம்மா. அவங்க வீடு இடிக்க வேண்டாம், ஐயோ மேலே வச்சிடலாங்க. தேவையில்லாமல் அவங்க வீடு இடிச்சிட்டு நடக்குது. சரிங்க வாங்க நம்ம அப்படியே போகலாம். அப்படியே அங்கே ஒரு ரூட் இருக்குதுங்க, வந்துட்டு போகலாம் அந்த ரூட் வழியாக. ஃபஸ்ட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம், பாம்பாட்டி சித்தரை. அவர் இருப்பாரா, போய் பார்க்கலாங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னாங்க பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்கு வந்தாச்சு. இதுதாங்க அந்த பாம்பாட்டி சித்தர் கோவிலாமா. இதோ இங்கே உட்காந்துட்டு இருக்காருங்க, அதுதாங்க. அது பக்கத்தாலே ஒரு பாம்பு இருக்குதுங்க. சரி நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது தெரியல, அப்படியே வீடியோ அப்படியே ரெக்கார்டில் வச்சுட்டு பாருங்க. டிஆர்எஃப் கீழே போயிட்டு அந்த கோவிலுக்கு போயிருப்போம். ஏன் என்னால் அந்த கோயிலை காட்ட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே நிறையா பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் உள்ளே காட்டினா நம்மளுக்கு சம்பவம் தெரிஞ்சது, இது அங்கே காட்டல. சொல்லி வரும்போதே என்ன உங்களுக்கு ஒரு வழி காட்டினேன் இல்லைங்க, இதோ இந்த வழியை. நம்ம இந்த வழியை தாங்க ட்ரக்கிங் பண்ண போய் போகிறோம். பார்க்கலாம் உள்ளே என்னதான் இருக்குதுன்னு, சும்மா போய் பார்க்கலாங்க. இதோ ஃபுல்லாக குப்பை தாங்க கொட்டி வச்சுருக்காங்க. சிறுத்தை வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அண்ணன். சொல்லிட வேண்டியதுதான், ஆறுமுகம் நம்பாள். அது எப்படி சொல்லுவாருங்க அவர், ஆறுமுகம் நம்பாள். இங்கே ஃபுல்லாக குப்பை தாங்க டிஆர். இங்கே பார்த்துருக்க வேண்டிய வேறு எதுவுமே இல்லை. அங்கே ஏதோ இருக்குது, சும்மா அது முடிய போயிட்டு வரலாம். என்னாச்சு, ட்ராவல் பண்ணுங்க எல்லோரும், ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதோ இங்கே ஏதோ பழமையான வீடெல்லாம் இருக்குதுங்க. பைக் போகுது. நான் தன்னை தனியாளு என்ன யாராலமா பாரு. இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கேருந்து பார்க்குறக்கு சும்மா ஜம்முன்னு தெரியுது இல்லைங்க. சரி வேறு எதுவுமே இல்லைங்க டிஆர்எஃப், வாங்க கிளம்பிடலாம். புதிய வானம் வானம் வேற மாதிரி இருக்குதுங்க. ஐயோ மழை வேற வந்துடுச்சுங்க. ஓடு 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 உன் திறமை கொண்டு ஓடு, கூச்சம் கொண்ட ஒரு நாள் எனக்கு பாட தெரியலையேங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம ஆக்ஷன் கேமராவில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால சார்ஜர் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நம்ம டக்குன்னு போயிட்டு நம்ம முருகரையை கும்பிட்டு அப்படியே பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்புதாங்க, வேறு வேலையே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஒரிஜினல் முருகனை பார்க்குறதுக்கு ஷோவில் நின்று போயிட்டே இருக்கிறோம். அங்கே வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, வீடியோ எடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் போக நான் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னாங்க மேலே போயிட்டு வந்து ரீச் ஆகியாச்சு. இதுவும் நம்ம செருப்பு விட்ட இடத்துல தாங்க இருக்குது, ஃபுல்லாக மழைங்க. ஓகே டிஆர்எஃப், நான் உங்களுக்கு பஸ்ஸுக்கு போனோன்னே ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எஃப் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாங்க இதோட என் பண்ணிக்கிறேன்.
சொல்லி செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப லேட்டாக வந்திருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வரனால பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு டைமே கிடைக்கலிங்க. இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னாங்க எடிட் பண்ணி முடிச்சிட்டேன். என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியுங்க டிஆர்எஃப் எப்படி வீங்கியிருக்குன்னு சொல்லி நைட்டெல்லாம் உட்காந்து பயங்கரமாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 மணி முடிக்கு வந்துட்டு. ஓகேங்க, அதெல்லாம் சும்மா சர்வது சாதாரணம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ எவ்வளோ பேருக்கு ஃபுல்லாக பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் அடிச்சு விட்டுட்டு போங்க. இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா டிஆர்எஃப்? ஓகேங்க, பைக்கில் போகும்போது பார்த்து சேஃப்டியாக போங்க. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு க்ரீன் கலர் ஆனோம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். டாட்டா பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேவா?